நல்லா யோசிச்சு பாருங்க, உங்கள் மைண்டில் உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்கள் அப்படியே வச்சுருப்பீங்களான்னு. உங்களுக்கு கிடைச்ச அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வச்சு ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற வேலையை நீங்கள் செய்வீங்க, கரெக்டாக? அதே போல் தான் கம்ப்யூட்டர்ஸும். இந்த வீடியோவில் பேசிக்காக கம்ப்யூட்டர்ஸில் எப்படிலாம் டேட்டாவை மேனிப்புலேட் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்கிறதுக்காக ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்கிற டேட்டாவை இன்னொரு ஸ்ட்ரக்சராக மாற்றுறது தான் நம்ம டேட்டா மேனிப்புலேஷன் சொல்லுவோம். இப்போது ஸ்ட்ரிங் டைப்பில் இருக்கிற டேட்டாவெல்லாம் எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். ஸ்ட்ரிங்கில் உங்களால் ஒவ்வொரு லெட்டரை கூட தனித்தனியாக எடுக்க முடியும். ஏன்னா இதில் இண்டெக்ஸிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இண்டெக்ஸிங்னா ஒன்றும் இல்லை, பொசிஷன் இருக்கும். இப்போ ஒரு ஸ்ட்ரிங்கை வேரியபிளில் டிஃபைன் பண்ணிக்கலாம். A = hello. இதோட இண்டெக்ஸிங் எப்படி ஒர்க் ஆகும்னு பாருங்கள். இந்த லெட்டருக்கு 0, இதுக்கு 1, இதுக்கு 2, இதுக்கு 3, இதுக்கு 4. இந்த ஒவ்வொரு பொசிஷன்லேயும் ஒவ்வொரு லெட்டர் இருக்கும். இப்போ உங்களுக்கு செகண்ட் பொசிஷனில் இருக்கிற அந்த லெட்டர் வேணும்னா A(2)ன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு அதோட லெட்டர் மட்டும் ரிசல்ட்டாக வரும். இப்போ எனக்கு இந்த ஹெச்சை தவிர மீதி எல்லாமே எனக்கு வேணும்னு வச்சுக்கோங்க. A(1::) இந்த சின்டெக்ஸை யூஸ் பண்ணி உங்களால் அதை எடுக்க முடியும். இதில் 1ன்னு இருக்குது இல்லையா, அது எந்த பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லும். இங்கே 1ன்னு கொடுத்துருக்கிறதுனால இந்த ஃபஸ்ட்டு பொசிஷன் உள்ள லெட்டர்லேருந்து அதை எடுத்துக்கும், 0th பொசிஷனை விட்டுரும். இந்த கோலன் இந்த 2 கோலனுக்கு மீனிங் என்னென்னா, நீங்கள் எந்த பொசிஷன் கொடுத்தீங்களோ அந்த பொசிஷனில் இருந்து மீதி இருக்கிற எல்லா லெட்டரையும் நீ ஆட் பண்ணிக்கோன்னு அர்த்தம். இப்போ இதோட அவுட்புட் பாருங்கள், நமக்கு ஹெச்சை தவிர எல்லோன்னு வரும். இது மட்டும் இல்லாமல் இதே போல் நிறைய மேனிப்புலேஷன்ஸை இப்போ ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணி பார்க்கலாம். இப்போது பைத்தானை நம்ம ஒர்க் பண்ணி பார்க்குறதுக்கு பைத்தான் டெர்மினலில் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் பைத்தான்னு சர்ச்சில் டைப் பண்ணுறேன். இந்த பைத்தான் ஆப்பை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். முதல்ல ஸ்ட்ரிங்கில் கன்காடினேஷன்னா என்னன்னு பார்க்கலாம். ஒன்று இல்லை அதுக்கு மேலே உள்ள வேர்ட்ஸை நீங்கள் ஒரே வேர்டாக கம்பைன் பண்ணணுன்னா அந்த நேரத்தில் கன்காடினேஷன் யூஸ் ஆகுது. இப்போது A = helloன்னு ஒரு வேர்டு எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் B = worldன்னு ஒரு வேர்டு எடுத்திருக்கேன். இப்போ இதை கம்பைன் பண்ணி பார்க்கலாம். இதை Cங்கிறதுல சேவ் பண்ணிக்கலாம். C = A + B. இப்போ இதோட ரிசல்ட்டை பாருங்கள், நமக்கு ஹலோ வேர்ல்டுன்னு ரிசல்ட் வந்திருக்கு. ஆனால் இங்கே எந்த ஸ்பேஸும் இல்லாமல் ஒரே வேர்டாக வந்திருக்கு. இப்போ இதுக்கு இடையில ஸ்பேஸ் ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் இல்லை, இடையில ஸ்பேஸையும் நம்ம சேர்த்துக்கணும். C = A + இந்த ஸ்ட்ரிங்கில் ஸ்பேஸை நம்ம சேர்த்துக்கிறோம் + B. இப்போ சியோட ரிசல்ட்டை பாருங்கள், நமக்கு ஸ்பேஸோட அந்த வேர்ட் கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்கும். அடுத்தது நம்ம ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங்னா என்னன்னு பார்ப்போம். இதுவும் கிட்டத்தட்ட கன்காடினேஷன் மாதிரி தான், மல்டிபிள் வேர்ட்ஸை ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஆனால் இதில் ஒரு பெனிஃபிட் என்னென்னா, நீங்கள் எந்த டேட்டா டைப்பில் இருந்தாலும் கூட உங்களால் அதை ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ அதை செக் பண்ணி பார்க்கலாம். நேம்னு ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணுறேன். நேம் = ராஜா, ஏஜ் = 23. இப்போ நேம் = ராஜா, ஏஜ் = 23 நம்ம டிஃபைன் பண்ணியாச்சு. இப்போ மூணாவதா நம்ம இதை ஃபார்மேட் பண்ணலாம். ரிசல்ட் = இந்த எஃப்ங்கிற இந்த கீ தான் ஃபார்மேட்டிக்கு யூஸ் ஆகுது. இந்த எஃப்க்கு அப்புறம் டபுள் கோட்ஸ்குள்ளார நீங்கள் எந்த வேல்யூ ஜாயின் பண்ணணுமோ அந்த வேல்யூஸ்லாம் கொடுக்கணும். நான் இது மட்டும் இல்லாமல் சில எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸும் நான் ஆட் பண்ணுறேன். மை நேம் இஸ் ராஜாவுக்கு பதிலாக அந்த வேரியபிள் நேமை நான் மென்ஷன் பண்ணுறேன் இந்த கர்லி பிரேசஸ்குள்ளார. இந்த கர்லி பிரேசஸ் எதுக்குன்னா, இதுக்குள்ளார நீங்கள் வேரியபிள் நேமை மென்ஷன் பண்ணிங்கன்னா அதோட வேல்யூவை ரிப்ளேஸ் பண்ணிடும். இப்போ இங்கே மை நேம் இஸ் இந்த வேரியபிள் நேம் இருக்குல்ல, அதுக்கு பதிலாக மை நேம் இஸ் ராஜான்னு வரும். ஐ எம் 23 years oldன்னு போட போகிறேன். இப்போது 23க்கு பதிலாக நான் ஏஜ்ன்னு கொடுத்துக்கிறேன், இயர்ஸ் ஓல்டு. இப்போ ரிசல்ட்டில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஒரே வேர்டாக கன்வெர்ட் பண்ணிட்டு பார்த்தீங்களா, இந்த கர்லி பிரேசஸ்க்குள்ள வேரியபிளுக்கு பதிலாக அதோட வேல்யூஸை அது ஆட்டோமேட்டிக்காக ரிப்ளேஸ் பண்ணிடுச்சு. இங்கே நேம்னு ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணியிருக்கேன் இல்லையா, இப்போ இதோட வேல்யூ அதாவது லென்த் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு லென்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. லென் ஆஃப் நேம், எந்த வேல்யூவை நீங்கள் கொடுக்கணுமோ அதோட வேரியபிள் நேம் இங்கே கொடுத்தா போதும், அது எந்த லென்த்துங்கிறத சொல்லிடும். நமக்கு இந்த ராஜாங்கிற டேட்டா 4 லெட்டரில் இருக்குது, ஸோ நமக்கு கவுண்ட்டு 4ன்னு வருது. நெக்ஸ்ட்டு இண்டெக்ஸிங் அண்ட் ஸ்லைசிங்னா பார்க்க போகிறோம். நான் மறுபடியும் A = helloன்னு டிஃபைன் பண்ணிக்கிறேன். இப்போது இண்டெக்ஸிங் மூலயமா நீங்கள் எந்த வேல்யூ வேணாலும் எடுத்துகிட்டு வரலாம்.
இப்போ இதில் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஹெச் எடுத்துகிட்டு வரோம்னா இதோட பொசிஷன் வந்து 0. அப்போது ஏ ஆஃப் 0ன்னு கொடுத்தீங்கன்னா அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் நமக்கு வந்துடும் ஹெச். இதில் எனக்கு இஎல்எல் இந்த லெட்டர்ஸ் மட்டும் எனக்கு வேணும், ஒரு வேர்டாக வேணும்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் ஸ்லைசிங் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஏ ஆஃப் இந்த ஈயோட பொசிஷன் என்ன 1. அப்புறம் எந்த பொசிஷனுக்கு முன்னாடி எண்ட் ஆகணுமோ, இப்போ தேர்ட் பொசிஷன் வேணும்னா உங்களுக்கு ஃபோர்த் பொசிஷன் கொடுக்கணும். இங்கே இந்த 4ங்கிறத சேர்த்துக்காது, தேர்டோட கட் ஆகிடும். இப்போ இதோட ரிசல்ட்டை பாருங்க, நமக்கு இஎல்எல்ங்கிற டேட்டா வந்துடும். இதுதான் ஸ்லைசிங்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒரு அப்பர் கேஸில் எழுதின லெட்டரை லோவர் கேஸ் ஆகும், லோவர் கேஸில் எழுதின லெட்டரை அப்பர் கேஸ் ஆகும் எப்படி மாற்றுறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு டெக்ஸ்ட் ஈக்குவல் டு ஹலோ வேர்ல்டுன்னு டைப் பண்ணிக்கிறேன். ஹலோ வேர்ல்டு. இப்போ இதை அப்பர் லெட்டராக மாற்ற ட்ரை பண்ணலாம். அதுக்கு டெக்ஸ்ட் டாட் அப்பருங்கிற மெத்தடை யூஸ் பண்ணால் போதும். நமக்கு ரிசல்ட் ஹலோ வேர்ல்டுனா அப்பர் கேஸில் வரும். இதுவே லோவராக கன்வெர்ட் பண்ணணும்னா டெக்ஸ்ட் டாட் லோவர். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம லோவராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வேர்டுக்கு இல்லை ஒரு சென்டென்ஸுக்கு 2 பக்கமும் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரிப்புங்கிற மெத்தட் யூஸ் ஆகுது. நான் இப்போ டெக்ஸ்ட் ஈக்குவல் டு ஹலோங்கிற வேர்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஸ்பேஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்பேஸ் ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு டெக்ஸ்ட் டாட் ஸ்ட்ரிப் ஆஃப் இந்த மெத்தடை யூஸ் பண்ணோம்னா நமக்கு ஸ்பேஸ் ரிமூவ் ஆகி ஹலோங்கிற வேர்டு மட்டும் வரும். இப்போ ஒரு சென்டென்ஸில் ஒரு வேர்டையோ ஒரு லெட்டரையோ எப்படி ரிப்ளேஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு டெக்ஸ்ட் ஈக்குவல் டு ஹலோ வேர்ல்டுன்னு மறுபடியும் டிஃபைன் பண்ணிக்கிறேன். இதில் ஹலோவுக்கு பார்த்தீங்கன்னா ஹாய்னு மாற்ற போகிறேன். அதுக்கு டெக்ஸ்ட் டாட் ரிப்ளேஸ்னு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்மளால மாற்ற முடியும். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம எந்த லெட்டரை மாற்றணுமோ அதை கொடுக்கணும் ஹலோ. ரெண்டாவது நம்ம என்னவா மாற்ற போகிறோமோ அதை கொடுக்கணும் ஹாய். இப்போ இதோட அவுட்புட்டை பாருங்க, நமக்கு ஹலோ வேர்ல்டுக்கு பதிலாக ஹாய் வேர்ல்டுன்னு மாறிடுச்சு. இங்கே இது எல்லாமே கேஸ் சென்சிட்டிவ். அதாவது நீங்கள் ஹலோவில் ஹச்சை ஸ்மால் லெட்டரில் கொடுத்தா கூட இது ஒர்க் ஆகாது. ட்ரை பண்ணி பார்க்கலாமா? டெக்ஸ்ட் டாட் ரிப்ளேஸ் ஆஃப் இந்த ஃபர்ஸ்ட் ஹலோவுக்கு பதிலாக ஸ்மாலில் கொடுக்குறேன் ஹலோ கமா ஹாய்னு கொடுக்குறேன். நமக்கு மாற்றல பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ்ல இருந்து எப்படி வேர்ட்ஸ் எல்லாம் ஸ்பிளிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு டெக்ஸ்ட் ஈக்குவல் டு ஆப்பிள் ஆரஞ்ச் பனானா இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். இதை ஸ்பிளிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு டெக்ஸ்ட் டாட் ஸ்பிளிட் ஆஃப் நீங்கள் எதை வச்சு ஸ்பிளிட் பண்ண போறீங்களோ அதோட வேல்யூவை நீங்கள் உள்ளார தரணும். அதாவது அந்த லெட்டரை நீங்கள் உள்ளார தரணும். இதோட ரிசல்ட் உங்களுக்கு இந்த கமா இல்லாமல் மற்ற வேர்ட்ஸ் எல்லாம் அரேவாக ரிட்டர்ன் பண்ணும். தெரியுதா? ஆக்சுவலாக இங்கே கமா மட்டும் இல்லை, நீங்கள் எந்த லெட்டரை யூஸ் பண்ணி வேணும்னாலும் நீங்கள் ஸ்பிளிட் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிளாக ஸ்பேஸை வச்சு இப்போ பண்ணி பார்க்கலாம். இப்போ அதுக்கு டெக்ஸ்ட் ஈக்குவல் டு ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். இப்போ இதை ஸ்பேஸை வச்சு ஸ்பிளிட் பண்ணி பார்க்கலாம். டெக்ஸ்ட் டாட் ஸ்பிளிட் ஆஃப் இந்த ஸ்ட்ரிங்குள்ளார ஸ்பேஸை நான் கொடுத்துக்கிறேன். இப்போ என்டர் பண்ணி ரிசல்ட்டை பார்க்கலாம். உங்களுக்கு தெரியுதா? இப்போ இந்த ஸ்பிளிட் ஆனதை ஒரு வேரியபிளில் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஏ ஈக்குவல் டு இந்த வேரியபிளில் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ ஏல என்ன இருக்குன்னு பாருங்க, இந்த அரே ஆஃப் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும். இதே மாதிரி ஏற்கனவே ஸ்பிளிட் ஆன வேர்ட்ஸ் எல்லாம் ஜாயினும் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் எதை வச்சு ஜாயின் பண்ணணுமோ ஃபர்ஸ்ட் அதை நீங்கள் போட்டுக்கணும். டாட் ஜாயின் ஆஃப் எதில் உள்ள வேல்யூஸ், அதாவது ஏ வேரியபிளில் உள்ள வேல்யூஸை ஜாயின் பண்ணணும். கரெக்டாக? அப்போ ஏவை இதில் பாஸ் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி ஒரே வேர்டை ரிட்டர்ன் பண்ணிடும். இதே போல் ஒரு சென்டென்ஸில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வேர்டு அல்லாட்டி லெட்டர் இருக்கான்னு செக் பண்ணி கூட நம்ம பார்க்கலாம். இப்போ டெக்ஸ்ட் ஈக்குவல் டு ஹலோ வேர்ல்டுன்னு மறுபடியும் போட்டுக்கிறேன். இந்த சென்டென்ஸில் நான் ஹலோங்கிறது இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறேன். அதுக்கு ஹலோ இன் டெக்ஸ்ட். ஸோ இந்த ஹலோங்கிற வார்த்தை இந்த டெக்ஸ்ட்டில் இருக்கான்னு இந்த இன் ஆப்ரேட்டரை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். இதோட ரிசல்ட்டாக நமக்கு பூலியனில் தான் வரும். ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு நமக்கு வரும். இந்த வேர்டு இருக்கிறதுனால நமக்கு ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆகுது. இது இல்லாமல் ஃபைண்ட் மெத்தட் இருக்குது, ஸ்டார்ட்ஸ் வித் மெத்தட் இருக்குது, எண்ட்ஸ் வித் மெத்தட்னு நிறைய இருக்குது.
இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம ஃபர்தர் வீடியோஸில் யூஸ் ஆகும்போது தெரிஞ்சுப்போம். உங்களுக்கு இதெல்லாம் ஏற்கனவே தெரியும்னா அது எதுக்காகன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அரே மேனிபுலேஷன் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். பைத்தான் ப்ரோக்ராமிங்கை மாஸ்டர் பண்ண மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது லேர்ன்ஸ் டெவலப்மெண்ட் ஹப்.